அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிரார்த்தனை பற்றி பார்க்கலாம். பிரார்த்தனை ஏன் பலன் அளிக்கவில்லை? அதாவது பிரார்த்தனை செய்யும்போது நான் கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுத்தா நான் இதை செய்கிறேன்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஆனால் அந்த பிரார்த்தனை பலன் கொடுக்காது. ஏன்னா 100% அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தெய்வத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை கிடையாது. நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமென்றால் அந்த தெய்வத்திடம் போய் பிரார்த்தனை செய்வோம். அப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக பலிக்காது. பிரார்த்தனை என்பது தெய்வத்திடம் முழு நம்பிக்கை வேண்டும். நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்று நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை பலன் கொடுக்கும், எப்போது கொடுக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஆனால் உண்மையான நம்பிக்கை நான் தெய்வத்தின் மீது வைத்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அவ்வாறு உண்மையான நம்பிக்கை தெய்வத்தின் மீது வைத்து நாம் வழிபடாவிட்டால் நம்முடைய பிரார்த்தனை எந்த நாளும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்காது. அது நிச்சயம். ஆக பிரார்த்தனை செய்யும் போது 100க்கு 200% மேலே, அதுக்கு மேலே அந்த தெய்வத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அப்போது தான் அந்த பிரார்த்தனை நல்ல பலனை கொடுக்கும். மங்களாணி போகும்.